அனந்தபுரின்ற ஒரு அழகான கிராமத்துல செலியன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு நல்ல உழைப்பாளி. ஆனாலும் அவனிடம் ஒரு குறை இருந்துச்சு. அதுதான் பேராசை. எப்போதும் குறுக்கு வழியில செல்வந்தனாகணும்னு ஆசைப்படுவான். மட்டும் இன்னும் இந்த பழைய வீட்டிலே இருக்கேன். அந்த பண்ணையார் மாதிரி என்கிட்ட பெரிய வீடு இல்லை, நிறைய தங்கம் இல்லை. நாடா வாழ்க்கை இது. இதே போல தினமும் புலம்புவான். அவனது நண்பன் கதிர் ஒரு நேர்மையான விவசாயி, கடினமான உழைப்பாளி. கதிரும் செலியன் ஒரு நாள் திருந்துவான்னு நம்பினான். கதிர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் செலியன் அதை கேட்பதா இல்லை. இந்த நிலையில தான் ஒரு நாள் ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு பழைய ஆலமரத்தடியில முனிவர் அமர்ந்திருப்பத செலியன் பார்த்தான். அவர் ஒரு மாய முனிவர் என்றும் அவர் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும் என்று ஊர் மக்கள் பேசிக்கொண்டார்கள். செலியன் அவரிடம் சென்று பணிவாக பேச ஆரம்பித்தான். சாமி, நான் ரொம்ப ஏழை சாமி. நான் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய பணக்காரன் ஆகணுன்ற ஆசை. ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க சாமி. மகனே, செல்வம் என்பது உழைப்பால் வர வேண்டும். ஆனால் நீ குறுக்கு வழி தேடுகிறாய். சரி, உனக்கு ஒரு வரம் தருகிறேன். நாளை சூரியன் உதிக்கும் போது நீ ஓடத் தொடங்க வேண்டும். சூரியன் மறையும் வரை நீ எவ்வளவு நிலத்தை ஓடி முடிக்கிறாயோ அந்த நிலம் முழுவதும் உனக்கே சொந்தமாகும். ஆனால் ஒரு நிபந்தனை, சூரியன் மறைவதற்குள் நீ புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர வேண்டும். இல்லையென்றால் உனக்கு எதுவும் கிடையாது. இவர் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். மறுநாள் அதிகாலை சூரியன் மெல்ல எட்டி பார்த்தது. செலியன் ஓட தயாரானான். கதிர் அவனிடம், நண்பா, உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் ஓடு, பேராசைப்படாதே என்று எச்சரித்தான். செலியன், நான் பார்த்துக்கிறேன் கதிர் என்று சொல்லி ஓடத் தொடங்கினான். காலை 9 மணி அளவில் அவன் ஒரு வயல்வெளியை கடந்தான். எனக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சான். ஆனா அவன் பேராசை அவனை விடல. அடுத்தது ஒரு தென்னந்தோப்பை பார்த்து, இதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சான். நேரம் கடந்தது. மதியம் 12 மணி. வெயில் சுட்டெரித்தது. தாகம் எடுத்தது. ஆனா அவனுக்கு மனசே இல்லை. இன்னும் கொஞ்சம் கடந்தா அந்த ஆத்தங்கரையும் பிடிச்சிடலாம் என்று ஓடிக்கொண்டே இருந்தான். பேராசை அவனை விடல. நேரம் கடந்தது. மாலை 3 மணி. அவன் மிகவும் களைப்படைந்து விட்டான். அவனது கால்கள் வீங்கின, மூச்சு வாங்கியது. ஆனாலும் தூரத்துல தெரிஞ்ச ஒரு மலையை பார்த்ததும், அதை மட்டும் நான் பிடிச்சிட்டேன்னா நான் தான் இந்த ஊர்லயே பணக்காரன் அப்படின்னு பேராசையில ஓடினான். திடீரென செலியன் வானத்தை பார்த்தான். சூரியன் மறைய தொடங்கியது. அவனுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அவன் புறப்பட்ட இடம் இன்னும் வெகு தொலைவில் இருந்துச்சு. ஐயோ, நான் வெகு தூரம் வந்துட்டேனே. முனிவர் சொன்னபடி நான் சூரியன் மறைவதற்குள் திரும்ப வேண்டுமே என்று அலறினான். அவன் உடல் ஒத்துழைக்கவில்லை. தாகத்தால் நாக்கு வறண்டது. ஆனாலும் உயிர் போகும் வேகத்தில் ஓடினான். அவன் சேர்த்த நிலங்கள் எல்லாம் கண்முன்னே தெரிந்தன. ஆனா அதை பார்க்க அவனுக்கு நேரம் இல்லை. அவன் இலக்கு இப்ப ஆரம்ப புள்ளி மட்டுமே. சூரியன் அடிவானத்தில் மறைய தொடங்கிய அடுத்த நொடி செலியன் அந்த ஆலமரத்தை அடைந்தான். முனிவரின் காலடியில் வந்து விழுந்தான். சுவாமி, நான் வந்துட்டேன் என்று மூச்சிறைக்க கூறினான். அவன் இருதயம் வேகமாக துடித்தது. அளவு கடந்த களைப்பால் அப்படியே உடைஞ்சு போயிட்டான். முனிவர் வருத்தத்துடன் பார்த்தார். கதிர் ஓடி வந்து அழுது புரண்டான். முனிவர் சொன்னார், பார்க்கதிர், இன்று முழுவதும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை இவன் ஓடி கடந்தான். ஆனால் இறுதியில் அவனுக்கு ஒரு அடி நிலம் கூட கிடைக்கவில்லை. பேராசை பெருநஷ்டம். அளவு கடந்த ஆசை மனிதனை வாழ்விக்காது, மாறாக அவனை அழித்துவிடும். கையில் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழப் பழகுவதே உண்மையான செல்வம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இது போல நிறைய பயனுள்ள வீடியோ நம்ம சேனல்ல வரப்போகுது. பார்த்து மகிழுங்க. நன்றி.